ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விக்டர் மேயர் சோதனை. அதாவது விக்டர் மேயர் சோதனை அப்படிங்கிறது நம்ம எதுக்காக வேண்டி அந்த சோதனை செய்கிறோம் அப்படின்னா 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி. இந்த கான்செப்டை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். வெவ்வேறு வகையான ஆல்கஹால்கள் உருவாக்கும் நைட்ரோ ஆல்கேன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் எத்தகைய வினைபுரியும் தன்மையினை பெற்றுள்ளன என்பதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு வகையான ஆல்கஹால்களை உருவாக்கும் நைட்ரோ ஆல்கேன்கள் அப்படிங்கிறது நைட்ரஸ் அமிலம்னா HNO2, நைட்ரிக் அப்படின்னா HNO3. தெளிவாக இருக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆல்கஹாலில் I2/P உடன் வினைப்படுத்த ஒரு ஆல்கைல் அயோடைடு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு உருவான ஆல்கைல் அயோடைடை AgNO2 உடன் வினைப்படுத்தி நைட்ரோ ஆல்கேன்கள் உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இறுதியாக நைட்ரோ ஆல்கேன்கள் HNO2 உடன் வினைப்படுத்தி, அதாவது NaNO2/HCl கலவை தான், வினைப்படுத்தி பெறப்படும் விளைபொருளுடன் KOH சேர்க்கப்பட்டு கரைசல் காரத்தன்மை பெற செய்யுது. இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டாக ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓரினி ஆல்கஹால்கள் வந்து ரெட் கலரை தரும், 2 டிகிரி ஆல்கஹால்ஸ் ப்ளூ கலரை கொடுக்கும், மூவினி ஆல்கஹால் எவ்வித நிறத்தையும் தருவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டிகிரி ஆல்கஹால் எத்தனால் எடுத்திருக்கோம், P/2 நம்ம இது பண்ணும்போது வினைப்படுத்தும் போது CH3 CH2 OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே என்ன வந்துடுது, அயோடின் வந்துடுது, அயோடோ ஈத்தேன். அயோடோ ஈத்தேனை AgNO2 வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரோ ஈத்தேன் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த ஐயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே NO2 வருது. நெக்ஸ்ட்டு HNO2 உடன் நம்ம வினைப்படுத்தும் போது CH3 பாண்ட் C பாண்ட் NO2 அப்படியே இருக்குது. இதில் இருக்கிற ஒரு ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன வருது, டபுள் பாண்ட் NOH. ரெண்டு ஹச் வெளியே போயிட்டு அதை நம்ம வந்து KOH கூட வினைப்படுத்தி கரைசல் காரத்தன்மை பெற செய்யும் போது என்ன கிடைக்கிது அப்படின்னா சிவப்பு நிறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 டிகிரி ஆல்கஹால் ப்ரொப்பன் 2 ஆல் எடுத்திருக்கோம். P/I2 வினைப்படுத்தும் போது 2 அயோடோ ப்ரொப்பைன் கிடைக்கிது. மறுபடியும் அதை AgNO2 கூட நம்ம வினைப்படுத்தும் போது 2 நைட்ரோ ப்ரொப்பைன் கிடைக்கிது. HNO2 கூட படுத்தும் போது நம்மளுக்கு 2 நைட்ரஸோ ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நைட்ரஸோ ப்ரொப்பேன் கிடைக்கிது. மறுபடியும் அதை நம்ம KOH பயன்படுத்தி கரைசல் காரத்தன்மை பெற செய்யும்போது நம்மளுக்கு ப்ளூ கலரில் கிடைக்கிது. அதே போல் 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் அப்படி தான் 2 மெத்தில் ப்ரொப்பன் 2 ஆல் எக்ஸாம்பிளாக எடுத்து நம்மளுக்கு கடைசியில் அந்த KOH கூட நிறம் ஏதும் வந்து நம்மளுக்கு உருவாகலை. ஸோ இது 3 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவங்க என்னென்ன வினைப்பொருளை சேர்க்க சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். நம்மளே ரியாக்ஷன் எழுதி தெளிவாக புரிஞ்சுட்டு வந்துடும். தேங்க்யூ.